வணக்கம். இந்த வீடியோவில் 19/8/2026 தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற விவாதத்தின் போது பேசிய திமுக உறுப்பினர் ஏவா வேலு, அரசு ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து தாவேகா அரசு கனிவுடன் பரிசீலித்து மதிப்பீடு செய்யும் என்று தாவேகா தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தீர்கள். திமுக அரசு அறிவித்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் தொடருமா அல்லது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவீர்களா என்ற கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் கூறியிருப்பதாவது: உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரையில் திமுக ஆட்சி காலத்தில் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு பரிந்துரைத்தவற்றில் முக்கியமான 3 விஷயங்களை முதல்வர் விஜய் நடைமுறைப்படுத்துவார். கடைசி மாத ஊதியத்தில் 50% தொகையானது உத்தரவாதமான ஓய்வூதியமாக வழங்கப்படும். குழு பரிந்துரைத்துள்ள ஓய்வுகால பணப்பலன்கள் தொகை வழங்கப்படும். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள குடும்ப ஓய்வூதியம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கு இடையில் ஓய்வூதியர்களுக்கு இடைக்கால தொகை வழங்கும் முறையினை ஏற்கனவே தொடங்கிவிட்டோம். தற்போது இதற்கான விதிகளை முறைப்படுத்தும் பணியும் செயல்பாட்டு வழிகாட்டுதல்களை உருவாக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடிய விரைவில் இதற்காக நடைமுறைப்படுத்தப்படுவதில் வழிமுறைகளும் கொண்டு வரப்படும். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமானது வர இருக்கும் நாட்களில் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கு முன்பாக தமிழக அரசினுடைய நடப்பு பட்ஜெட்டில் ஓய்வூதியத்திற்கு ரூபாய் 14,000 கோடி குறைக்கப்பட்ட நிலையில் டாப்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படுமா இல்லையா என்ற சந்தேகம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இது தொடர்பாக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் உள்ளிட்ட சங்கங்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தன. இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கு டாப்ஸ் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை தற்போது தமிழ்நாடு நிதியமைச்சர் தெளிவுபடுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்பு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.